நான் வந்து கோயம்புத்தூரில் டான்ஸ் மாஸ்டராக இருக்கேன். ஸோ இந்த யுவ கலா அவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீசனாக எனக்கு தெரிய வந்துச்சு. ஆல்ரெடி கோயம்புத்தூரில் பண்ணாங்க, ஸோ அதை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ சென்னையில் வந்து நான் இப்போ அட்டன் பண்ணியிருக்கோம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க, ஆன்லைன்லேயும் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் போகுது, வேர்ல்டு ரெக்கார்ட் போகுதுன்னு யாருக்குமே தெரியறதில்ல. ஸோ இது கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட் இருக்கும். ஸோ நிறைய பேர் நிறைய விதமான டேலண்ட்ஸோடு இருக்காங்க. ஸோ இன்க்ளூடிங் என்னோட டான்ஸ் கிளாஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு பெனிஃபிட் இருக்கும். பட் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் வந்து அவங்களை கூப்பிட்டு வந்து இந்த வேர்ல்டு ரெக்கார்டில் நான் அச்சீவ் பண்ணுவேன். கண்டிப்பாக போகலாம் சார், கண்டிப்பாக போகலாம். ஸோ நாங்கள் ஆல்ரெடி இந்த வாய்ப்பு மூலமாக பார்த்தீங்கன்னா எங்களோட டேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியப்படுத்தப்படும். சரிங்களா? ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டேஜ் ஃபியர்ன்ட்டு ஒன்று போகுது. அந்த ஸ்டேஜ் ஃபியர் போயிடுச்சுனால ஈஸியாக எல்லாருமே சேனல் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மூலமாக நிறைய ஸ்டேஜஸ் நாங்கள் வந்து கொண்டு போவோம் ஸ்டூடெண்ட்ஸ். என்னோட நேம் லியோ பிரின்ஸ்.